அம்மா முக்கியமா பொண்டாட்டி முக்கியமா அப்படின்ற சண்டை நெடுங்காலமாக ஜவ் மாதிரி வலிச்சுக்கிட்டே வருது. அதுக்கு ஆளாளுக்கு ஒரு ஒரு பதில் சொல்லுவாங்க. பாக்கியராஜ் ஒரு படத்தில் சொல்லியிருந்துட்டு, எங்கள் அண்ணன் கூட ஒரு படத்தில் சொல்லுவார். அப்படின்னு கேளுங்களேன். ஏன்பா அப்துல்லா, பொழுது விஞ்சு பொழுது போனா என் பொண்டாட்டிக்கு என் அம்மாவுக்கு ஒரே சண்டை ஆகுதுப்பா. சட்டப்படி அம்மா முக்கியமா பொண்டாட்டி முக்கியமா? பொண்டாட்டி தான்ப்பா முக்கியம். ஏன் தெரியுமா? ஒரு தாயன்றதுல தாரம் இல்ல, ஆனா ஒரு தாரத்துல தாய் உண்டு. சூப்பரா என்னை சொல்லப்பா. பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, வெயிலில் இருக்கவன் நிழலை தேடுவான், நிழலில் இருக்கவன் வெயிலை தேடுவான். இது என்ன மீனிங்னா, அம்மா நமக்கு அமையிறதும் பொண்டாட்டி நமக்கு அமையிறதையும் பொறுத்து. நல்ல அம்மாவும் இருக்காங்க, கெட்ட அம்மாவும் இருக்காங்க. குழந்தைய தூக்கி குப்பையில் போட்டு போகிறவங்களும் இருக்காங்க. கட்டின கணவனை விட்டுட்டு ஓடுற மனைவியும் இருக்காங்க. ஓகேவா? அதனால் யார் எந்த சூழ்நிலையில் வெயிலில் இருக்கவங்க மழையில், மழையில் இருக்கவங்க வெயில்லையும், அது அவங்க சூழ்நிலையை பொறுத்து. இப்போ எங்கள் அண்ணன் ஒரு டைலாக் சொன்னார்ல, அது வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, பார்த்தீங்க, தாய் தாய்கிட்ட தாரம் இல்லை, தாரத்துக்கிட்ட வந்து தாயும் இருக்காங்க அப்படின்றது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். அது எப்படின்னா, ஒரு அம்மா 10 பேருக்கு அம்மாவாக இருந்துடலாம். ஒரு மனைவி 10 பேருக்கு இருக்க முடியுமா? முடியாது. ஒரு அம்மா 1000 பேருக்கு அம்மாவாக இருக்கலாம். அப்போ யார் பெஸ்ட்டு?